Hi trader, I am Velan, founder of NGT. இந்த வீடியோல மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். டியூஸ்டே வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல வந்து எக்ஸ்பைரி டே எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது சேர்த்து நம்ம கேப்சர் பண்ண போறோம். இன்னைக்கு டேக்கான ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸா நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர்லி 23,800 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒன் டே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு டே நான் என்ன லெவல்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், எந்த இடத்துல இருந்து ட்ரேடை ட்ரை பண்ணேன், ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ணணும்னா, ஸோ என்னோட ட்ரேடிங் பிளானை நான் 100% ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபைனலி என்னோட ட்ரேடிங் பிளான் இன்னைக்கு எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ரிஸ்க்காக தான் கொடுத்துச்சு. ஓகேன்ட்டு ஒரு என்ட்ரியில் நம்ம அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்சால்டேட்டில் தான் இன்னைக்கு வந்து டே வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு விவோ பொறுத்த லெவலுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்த மார்னிங் லெவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கண்டிலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் 23,820 இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா நம்ம இங்கேருந்து அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான். சரி, மார்க்கெட் இங்கேருந்து செல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மார்க்கெட் சடனாக பார்த்தீங்கன்னா டேவோட லோ உடச்சிட்டு, அதாவது இது வந்து ஒரு ஸ்வீட் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் கேண்டிலோட லோவை உடச்சிட்டோ ஹையை உடச்சிட்டோ நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மூவ் கொடுக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு. நான் பட் இந்த என்ட்ரிஸ் வந்து எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ என்னோட வியூ ஃபுல்லாக ரிவர்சல் பாயிண்ட் மட்டும்தான். அது 23,820 அந்த லெவலுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைவ்ல இருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ஃபர்தராக போச்சு. ஒரு லெவல் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 23,980 இருந்து 24,000 நம்ம எதிர்பார்த்த லெவலு. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங். 23,973 மார்க்கெட் நம்மளுக்கு செல் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஓகே அப்படின்ட்டு இந்த கேண்டில் எனக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகலை. இந்த கேண்டிலில் செல் பொசிஷன் என்ட்ரி வந்து ஒரு 25 பாயிண்ட் ரிஸ்க் வச்சு ஒரு என்ட்ரியை நாங்கள் ரெடி பண்ணோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பிளான் அதாக தான் இருந்தது. 7 பாயிண்ட்ஸ் ஓகே தான், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு 25 பாயிண்ட்ஸ் 23 பாயிண்ட்ஸ் இருக்கா, 25 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் வச்சு 50 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணோம். பட் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த கேண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த கேண்டில் ரிவர்சல் கேண்டிலாக கொடுத்தா அந்த கேண்டிலுக்கு பிலோ வராமையே ஸோ அப்படியே போயிட்டு என்ன ஆச்சுன்னா அரைச்சரைச்சு அங்கேருந்து நம்மளுக்கு கன்சல்டேட் பண்ணி போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சாங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. பட் இந்த இடம் கரெக்டாக 23,979 வரைக்கும் போச்சு. 80 நான் எதிர்பார்த்தது 9079 வரைக்கும் போச்சு. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, 9079 வரையும் போச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு 979 வரையும் போயிட்டு நம்மளுக்கு அந்த லெவலில் இருந்து ரிவர்சல் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் ஐடியா இல்லை. ஆனால் இந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம சாப்பிட போயாச்சு. பட் நம்மளோட லெவல் ரீச் பண்ணாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சு. பட் நான் இந்த என்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி எனக்கு இந்த இடத்துல ஒரு 7 பாயிண்ட்டுங்கிறப்ப ஸ்டாப் லாஸ் ஹண்ட் கொடுத்துட்டு வருவான். ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் கொடுக்க போகிறதுக்கான கேண்டில் வந்து ஆக்சுவலாக இது கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷன் கேண்டில் வந்து இல்லை. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதோட 50% வந்து மார்க்கெட் அகைன் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அகைன் ஒரு 50 பாயிண்ட்ஸை பை பண்ணாங்க. இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் வந்து க்ரோ ஆகி நம்மளுக்கு கரண்ட்லி வந்து முடிச்சிருக்கோம். 70 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நம்மளுக்கு மார்க்கெட்டே போயிட்டு வச்சு. அதில் மோஸ்ட்லி நம்மளுக்கு 30 to 40 70 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட்டோட மோஸ்ட்லி மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இருந்தது. கன்சல்டேஷன் தான். ஸோ இந்த லோ பாயிண்ட்டை கிரியேட் பண்ண தான் நம்ம மார்க்கெட் எனக்கு அகைன் வந்து நான் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணேன். இந்த லோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா, ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டான், ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கான், அடுத்து ஹை கிரியேட் பண்ணுவான், அடுத்து லோ தான் கிரியேட் பண்ணுவான். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கானே. அதனால தான் இந்த ஒரு இடத்துல போயிட்டு எல்லாரும் 24,000 ரீச் பண்ணிடுச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கலாமா இருந்தீங்க. இல்லைங்க, கன்சல்டேஷன் தான். நம்மளுக்கு தெளிவாக மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் சைடு தான் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷ் செக்மெண்ட்டில் நல்லாவே பர்ச்சேஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருந்தனால ஸோ நாம வந்து என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஒன்லி சிம்பிள் என்ட்ரி 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ டே வந்து க்ளோஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து மண்டே வந்து நடந்துச்சு. இப்போ டியூஸ்டேக்கான அனாலிசிஸை பொறுத்த அளவுக்கு எக்ஸ்பைரி டே வேற. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்ட்ராடே ட்ரெண்ட் லைன் ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட்டில் இதில் பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தாராளமாக வந்து பிரேக் அவுட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் என்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ரீட்ரஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து 23,890 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக 23,820 வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ட்ரெண்ட் லைன் பேஸ்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாயிண்ட் அப்படின்னா 24,040 இந்த ஏரியா தான் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்காரு. ஓகேவா?
இந்த 24,040க்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹையை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஹை ரீச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் பாயிண்டா நம்மளுக்கு அமையிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே பிரேக் அவுட் ஆகாம ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரிவர்சல் பாயிண்டா இங்க இருந்து அது நம்மளுக்கு அடுத்தடுத்து டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் அப்படியே நம்ம மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப ஒன் டேல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்க்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுக்கு டே வந்து பாசிட்டிவா இருக்கு. இங்க ஒரே ஒரு பெண்டிங் என்னன்னா இந்த கேப் ஃபில்லிங் மட்டும்தான். கேப் ஃபில்லிங் நடந்துருச்சுன்னா ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இங்கேயும் ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. அது எங்கன்னா 24,170 24,170க்கு மேல போகுது, இல்லைன்னா 24,160 இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஜோனுக்கு மேல நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா 24,600 வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா 24,170 24,070 இந்த ஜோன்னே வச்சுக்கோங்க. 24,070ல இருந்து 24,170 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ள 1 hour கேண்டில் மார்க்கெட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் இதோட மூவ்மெண்ட் இங்க இருந்து 23,800 உடைக்க ட்ரை பண்ணும். எங்கன்னா இங்க இருந்து 24,070ல இருந்து 24,170 இந்த ரேஞ்ச்க்குள்ள 1 hour கேண்டில் ரிவர்சல் கிடைச்சுன்னா அடுத்தடுத்து கம்மிங் டேஸ்ல இங்க வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லயும் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. இதுல பிரேக் அவுட் செல் என்ட்ரிக்கான பிரேக் அவுட்டும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா, இது கேப் அப்ல ஓபன் பண்ணுச்சுன்னா இதுல பிரேக் அவுட் கிடைச்சுனா செல் என்ட்ரி எடுக்கலாம், இங்க ரிவர்சல் கிடைச்சுனா செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, இதுல ஃபர்தரா இந்த 24,000ல இருந்து 23,950க்குள்ள ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் சைடு பிரேக் அவுட் ஆகாம ஃபெயிலியர் ஆயிட்டு. ஓகே, கேப் டவுன்ல ஓபன் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் சைடு இப்போதைக்கு வியூ கிடையவே கிடையாது. எனக்கு பிளானிங்கே இல்லை. நமக்கு டேரக்டா இந்த லெவலுக்கு பிலோ இருந்து செல் ஆகுது. 23,950க்கு பிலோ இருந்து செல் ஆகுதுன்னா 23,820 எனக்கு ரீச் பண்ணி ஆகணும். 800 இந்த லெவலை வந்து ரீச் பண்ணணும். 830 ஓகே, 830 இந்த லெவலை வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ரீச் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா இங்க இருந்து என்ட்ரி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா 23,743 ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து என்ட்ரி. ஆக மொத்தம் இந்த பவுண்டரிஸ்குள்ள இருந்து நம்ம என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்ல ஸ்ட்ராங் பையிங் என்ட்ரி. இங்க 15 மினிட்ஸ்ல ரிவர்சல் கேண்டில் கிடைச்சுன்னா இன்னைக்கு டேவோட ஹை ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்து நாம 24,260 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது அடுத்த நம்மளுக்கு வியூ, ஒரு பிக் வியூவில் தான் நம்ம வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு டே நாம இந்த மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு நமக்கு இங்கே ஒரு செட்டப் கிடைக்குன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்டுக்கு இங்கே கிடைக்கணும். ஓகேவா, ஏன்னா ஒன் டேல சப்போர்ட் எடுத்துருக்கனால மோஸ்ட்லி வந்து லாங்குக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. பட் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு டே பார்த்தா தான் தெரியும். பட் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் பிளான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ கிளியரா 1க்கு 2 டைம் மறுபடியும் வீடியோ புரியணும்னா பாருங்க. எவ்ரி டேவும் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நாம எந்த ட்ரேடிங் பிளானையும் சும்மா ஏனோ தானலாம் ஷேர் பண்ணல. ரெண்டாவது இதை வச்சு நீங்க 100% இதே மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் பிளான் நான் வந்து சிம்பிளா வந்து பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் பிளானை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட லைவ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட வியூவையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு என்ன ட்ரெண்ட் எதிர்பார்க்குறீங்க, எந்த லெவல்ல இருந்து எந்த லெவல் வரைக்கும் பை எதிர்பார்க்குறீங்க, எந்த லெவல்ல இருந்து எந்த லெவல் வந்து செல் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூ மெம்பரா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.